அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாடு துவக்கப்பட்டதுலேருந்தே வந்து பல தடைகள், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் சொந்தங்களா, பனையேறிகள் சொந்தங்களா இங்கே வந்து நம்ம ஒருங்கிணைஞ்சு இருக்கிறோம். நேற்று வரைக்கும் கூட இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தடை வந்து இங்கே இருந்துச்சுங்க. அதையெல்லாம் உடைத்து இன்னைக்கு பனையேறிகளா ஒன்று திரண்டு பனையேறிகளோட ஒரு பனையேறியா எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நின்னது எங்களுக்கு பெருமை. எங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட காலகாலமாக போராட்டிருக்கோம். எங்களுடைய முன்னோர் தலைமுறைகள் இருந்து நாங்கள் எங்களுடைய தலைமுறை வரைக்கும் நாங்கள் போராட்டிருக்கோம். அன்னைக்கெல்லாம் கிடைக்கப்படாத ஒரு பெரிய ஒரு அட்டென்ஷன், ஒரு மிகப்பெரிய பார்வை எங்கள் மேலே எப்போ கிடைச்சதுன்னா, எங்கள் அண்ணன் ஒரே ஒரு நாள் தான் மரம் ஏறினார். மரம் ஏறி கல் இறங்கினார், அவ்வளோதான் பத்திக்கிச்சு. எங்கெங்க இருந்து அந்த சாமிகள் எல்லாம் வந்து இங்க கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க கடிச்சு கொதறினாலும் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. கல்லுன்னா என்னன்னு இப்பதான் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தேடி இப்போ வந்து கல் வந்து உண்மையா ஒரு உணவு, அது வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து, அதுக்கு மேல போடப்பட்ட தடை அநியாயமானது, அது மோசமான சதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரிஞ்சிருக்காங்க மக்கள். அந்த வகையில் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து அண்ணன் மலையேறதுக்கு அப்புறம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பனை சார்ந்த ஒரு நிகழ்வுல இங்கே தான் கலந்துருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் அண்ணன் எங்கள் கூட எப்போவுமே இருக்கிறதால. இந்த தடை வந்து சும்மா சாதாரணமாலாம் இவங்க போட்டுடல, இவங்க ரொம்ப திட்டமிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து தடை வந்து உடைபடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சிக்கலான முடிச்சுகளால் வந்து இதை போட்டிருக்காங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் வந்து ஒரே ஒரு உங்களுடைய ஓட்டுகளால் இதை வந்து மாற்ற முடியும்னா அது வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு நீங்கள் போடுற ஓட்டு தான். அது வந்து இங்கே வந்து அதை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதை நான் நம்புகிறோம். ஏன் நான் வந்து இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன்னு சொன்னால், வேற ஆள் கிடையாது இங்கே. பனைக்காக, பனையேறிகளுக்காக, இந்த மாதிரி மரபு சார்ந்த மக்களுக்காக நிற்கிற ஒரே மனுஷன் அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்போ நம்ம அவருடைய கையை வந்து இங்க வந்து ஓங்க செய்யறது இதுதான் நியாயம்னு படுது நமக்கு. கண்டிப்பா நம்ம வருங்காலங்களில் அண்ணனுடைய கையை நம்ம வந்து ஓங்க செய்வோம். இங்க மிகப்பெரிய தீங்கு இருக்குது. அது என்ன தீங்குன்னா, திராவிடம் என்கிற தீங்கு. அது மட்டும் தனியா வந்திருக்குதா அப்படின்னு சொன்னா, அது தனியா வரல, அது கூட இன்னொன்னு சேர்த்து கூட்டு வந்திருக்குது. அதுதான் ஆரியம் திராவிடம் ரெண்டுமே தமிழராகிய நம்மளுக்கு தீங்கு. இது பல்வேறு விஷயங்கள்ல இங்க நம்மளை வந்து இங்க நமக்கு முட்டுக்கட்டை போட்டு நம்முடைய தமிழருடைய வளர்ச்சியை இங்க வந்து மிகப்பெரிய அளவில் தடுத்து வச்சிருக்குது. பனையை பொறுத்த அளவில் இங்க பனைன்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு தற்சார்பான ஒரு வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடாது. இதை வந்து தடை போட்டு இது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருந்திருக்காங்க இந்த ஆரியமும் திராவிடமும். அதற்கு எடுத்துக்காட்டா கிட்டத்தட்ட 1400ஆம் ஆண்டுகளுக்கு 14ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இங்க பனை சார்ந்த பொருட்கள் கோயிலுக்குள்ள வந்து ஒரு படையல் பொருளா இருந்திருக்குது. 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கருப்பட்டி வந்து அபிஷேக பொருள்லையும் அங்க பொங்கல் போன்ற அந்த பிரசாதங்கள்லையும் கருப்பட்டி கிளம்பிட்டு இருக்குது. 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா இந்த 600 ஆண்டுகளா கருப்பட்டி கோயில்களுக்குள்ள போகவே முடியல, இன்னை வரைக்கும் போக முடியல. அதுக்கு காரணம் இந்த ஆரியமும் திராவிடமும் தான். இப்ப இதை ஒழிக்காம கருப்பட்டியும் உள்ள போகாது. நம்முடைய பனையேறிகள் உரிமையான நம்முடைய தற்சார்பான உணவான கல்லும் வந்து தடை நீக்கப்படாது. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கிறது தான் முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் வந்து தடையை நீக்கிறதோ, அதுக்கப்புறம் தான் வந்து நம்முடைய கல்லை மீட்கிறதோ, அதுதான் வந்து அதுக்கு அடுத்த கட்ட செயல் திட்டமா இருக்குது. அதனால இப்ப நாம வந்து இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்னா, இந்த கோயிலுக்குள்ள பனை சார்ந்த உணவுகள் உள்ள போகணும், கோயிலுக்குள்ள கருப்பட்டி உள்ள போகணும். ஏதாவது ஒரு பெரிய கோயில்ல நாங்க அறிவிக்கிறோம், ஏதாவது ஒரு பெரிய கோயில்ல எடைக்கு எடை கருப்பட்டிய துலாபாரம் நாங்க நடத்துறோம். எடைக்கு எடை கருப்பட்டியை நாங்க வந்து அந்த கோயிலுக்கு வழங்குறோம். அந்த கருப்பட்டி மூலமா அந்த கோயில்ல பிரசாதங்களையும் அபிஷேக பொருட்களையும் அங்க நம்ம செய்யறதுக்கான ஒரு வழியை உண்டு பண்றோம். அது எந்த கோயில் என்று நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா நாங்களே உள்ள பூந்துருவோம். என்ன, இது வந்து தமிழ் மாதிரிலாம் கிடையாது. தமிழ் நீங்க வந்து இத்தனை ஆண்டுகளா நீங்க வந்து தடை செய்து வச்சிருக்கிற மாதிரிலாம் கிடையாது. நாங்க உள்ள பூந்துருவோம். உள்ள பூந்து கருப்பட்டியை நாங்க கொண்டு போயிடுவோம் உள்ள.
ஏன்னா அது என்னுடைய உணவு, அதுதான் என்னுடைய மருந்து, அதுதான் என்னுடைய கடவுளுக்கு நான் படைக்கக்கூடிய பொருள். என்னுடைய கடவுளுக்கு என் பொருளை படைக்கிறதுக்கு எனக்கு தார்மீக உரிமை இருக்குது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடறேன். அண்ணன் வெளியில கிளம்புறதால நான் சீக்கிரமா முடிச்சிடறோம். இதை எல்லா கட்சியிலுமே அணிகள் இருக்குது. வழக்கறிஞர் அணி இருக்குது, உழவர் அணி இருக்குது, மீனவர் அணி இருக்குது. அந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்குது எல்லா கட்சியிலுமே, திராவிட கட்சிகள் உட்பட. நம்முடைய நாம் தமிழர் கட்சியில அதே போல பாசறைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் பாசறை இருக்குது. மீனவர் பாசறை, நெசவாளர் பாசறை நிறைய இருக்கு இல்லைங்களா? உழவர் பாசறை இருக்குது, சுற்றுச்சூழல் பாசறை இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா? ஏன் பனையேறி பாசறை இல்லை? எல்லாரும் பனையேறிகளை மறந்துட்டாங்க. பனையேறிகளுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஒழிச்சிட்டாங்க. தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் பனைக்காக அவ்வளவு திட்டங்களை வச்சிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போ நாம் தமிழர் கட்சியில கூடிய விரைவில் பனையேறிகள் பாசறை அப்படின்ற ஒண்ணு உருவாகணும். அது எங்களுடைய விண்ணப்பமா இருக்குது. அண்ணன் அதை கூடிய விரைவில் செய்வாரு. அப்படி செய்யும் போது பனை சார்ந்த அந்த தற்சார்பு வாழ்வியல மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். பனையேறிகளுக்கு இருக்கின்ற அந்த பொருளாதார இழப்பை சரி பண்ணி பொருளாதாரத்தில் அவங்களை மேம்படுத்தி கொண்டு வர முடியும். இளைஞர்களை குறிப்பா பனை சார்ந்த அந்த தொழில்களை பனையேற்றத்துக்கு கவர்ந்து எடுக்க முடியும். நாம் தமிழர்ல நிறைய பிள்ளைகள், நிறைய தம்பிகள் பனை ஏறுவதற்கு ஆர்வமா இருக்காங்க. ஆனா அவங்க ஏறுவதற்கு தயக்கமா இருக்குது. நாங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம், நாங்க அவங்களுக்கு ஏற வைக்கிறோம். எந்த குடியா இருந்தாலும், நான் பனையை ஆரம்பிச்சு 8 வருஷத்துல முதல் வருஷமே அறிவிச்சேன், எல்லா குடிகளுக்கும் பனை ஏறதுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லிட்டு. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அனைத்து குடியினருக்கும் நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம். இனிமேலும் கொடுக்க போறோம். ஏதோ பனை தொழில்ன்றது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு, ஒரு குறிப்பிட்ட குடியினர் மட்டும் தான் செய்யற ஒரு தொழில் எல்லாம் கிடையாது. இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பொதுமையான ஒரு வாழ்வியல் முறை இது. அதனால இங்க வந்திருக்கிற பனையேறிகள் ஒரே ஒரு சாதியினர் மட்டும் யாருமே கிடையாது. பல சாதிகள் வந்திருக்காங்க, பல குடியிலிருந்து வந்திருக்காங்க, பட்டதாரிகள் வந்திருக்காங்க. அப்போ இது ஒரே ஒரு குடியினர் மட்டும் தான் செய்யறது. குலத்தொழிலை இதை மேம்படுத்தும், குலத்தொழிலை கொண்டு போய் நிறுத்துறோம். மாடு மேய்ச்சா பனைமரம் ஏறினா இது குலத்தொழிலை முன்னெடுத்துறாரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது அம்மட்டும் பொய். அது இவங்க எது குலத்தொழில்ன்றாங்க? அவங்க பனை ஏறதையும் விவசாயம் பண்றதையும், நாளைக்கு அண்ணன் விவசாயம் பண்றதை இவர் அறிவிச்சாருன்னா அதுவும் குலத்தொழில் சொல்லுவாங்களா அவங்க? அப்ப சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க? அப்போ இந்த பனை சார்ந்த இந்த வாழ்வியல நாங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு தற்சார்பு வாழ்வியலா கொண்டு போறதுக்கான அனைத்து திட்டங்களையும் வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பனையேறி பாசறை நாம் தமிழர் கட்சியில ஆரம்பிக்கணும். அப்படி அது துவங்கப்பட்ட பிறகு ஒரு பனையேறிகளை ஒரு மிகச்சிறந்த தற்சார்பு நிறைந்த ஒரு மனிதர்களாகவும், தன்னிறைவு நிறைந்த ஒரு மனிதர்களாகவும் அந்த குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் நம்ம நாம் தமிழர் கட்சி அவர்களோடு சேர்ந்து நம்ம அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி. அடுத்து அடுத்ததாக 2000 வேற யாராவது பேசுறாங்களா அண்ணனுக்கு முன்னாடி? சரி. கடந்த என்ன
அடுத்ததாக சித்த வைத்தியர் சந்திர குமரேசன் அவர்கள் பனையை பற்றி பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். அடியன் சித்த மருத்துவராக இருக்கேன். ஏதோ தெய்வ திருவருளால வள்ளலோட அருளால என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 800 விதமான மருந்துகளை இது வரைக்கும் செய்து முடிச்சிருக்கேன். மக்களுக்கு கொடுத்து பார்த்துருக்கேன். இவ்வளோ மருந்தையும் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே தான் நான் இருந்து செய்து முடிச்சு வந்திருக்கேன். இப்போ நான் எதுக்கு இப்போ மேடை ஏறி இருக்கேன்னா, இந்த பனங்கல்லை பற்றின சித்தர்கள் ரகசியத்தை கொஞ்சம் உடச்சி விடலாம். ஏன்னா நான் பனங்களுக்காக ஏங்கி தப்பிச்சேன். தென்னங்கல்லும் பனங்களும் கிடைக்காம மூணாறு காட்டுக்குள்ளே போய் கொண்டு வந்து மரத்தெல்லாம் செஞ்சேன். அப்புறம் பாண்டிச்சேரி பக்கம் போய் தான் கொண்டு வரும்படியாக இருந்தது. பயந்துக்கிட்டே தூக்கிட்டு வருவேன். போலீஸ் அடிச்சு போடுவாங்க, ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்னு பயம். எப்படியே கஷ்டப்பட்டாலும் கொண்டாந்து மருந்துகளை செய்திருக்கிறேன் இது வரைக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சித்தர்கள் சொல்லுகிறது, இப்போ நம்மளாம் இப்போ பொதுவாக பேசுவோம், பழனி நவபாசானம் கட்டு. யாரும் நவபாசானத்தையும் பார்க்கல. அது எத்தனை பாசானம் சேருதுன்னு மக்களுக்கு தெரியாது. ஒரு சில வைத்தியர்கள் தான் தெரியும் இந்த ரகசியம். ஆனால் அதை எதை கொண்டு கட்டுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. போகமுடிவராக இருக்கட்டும், அகத்தியாராக இருக்கட்டும், வள்ளுவராக இருக்கட்டும், எல்லா சித்தருமே பனங்கல் தென்னங்கல்ல கையாண்டு தான் வந்திருக்காங்க. இது நம்ம முதலாளியர் காலத்தில் இருந்து, எப்போ அந்த தென்குமரி காலத்தில் இருந்த தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, தென்னாடுன்னா தென்னையை தான் குறிக்கும். நம்ம திசை தெற்கு, அது சிவனுடைய திசை தான், அது ஒத்துக்கிறேன். ஆனால் தென்னையை குறிப்பது. அதனால தான் முக்கண்ணன்னு வச்சது, தேங்காய்க்கு முக்கண்ணன்னு வச்சது பேர். அப்போ தென்னாடுடைய சிவனாகிய முக்கண்ணன் எது உள்ள இருக்காருன்னா தேங்காய்க்குள்ள இருக்காரு. அது உச்சியில் இருக்கிறது தான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் நம்ம நினச்சி கோயிலுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை ரகசியம் என்னன்னா, வசிய கோபுரத்தில் சிவலிங்கம் அறியும் மனிதர் கண்டும் காணாமலும் மறைத்தார் சித்தர்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்போ மேலே இருக்கிற குருத்து தான் நமக்கு சிவலிங்கமாக இருக்கு. இப்போ இந்த தென்னங்கல் பனங்களை வச்சு தான் நான் இரும்பை பொடியாக ஆக்குறேன். நம்ப முடியாது. ஆமாம், இப்போ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா 1.5 கிலோ 2 கிலோ இப்போ இரும்பு அப்படியே காற்றுல பறக்கும், தண்ணியில் மிதக்கும். இரும்பு செந்தூரம், அயச்செந்தூரம் நாங்கள் சொல்லுவோம். தாம்பர செந்தூரம்னு செம்ப சொல்லுவோம். தங்க பஸ்மெல்லாம் செய்ய முடியாது, நம்ம ஏழைகளால் வாங்க முடியாது. இப்போ இது போல பஸ்மா செந்தூரங்களை முடிக்கணும்னா தென்னங்கள் பனங்கள் இல்லைன்னா பியூரிஃபைடு ஆகாது. கொடிய விஷத்தை முறிக்கிறதுக்கு இப்போ நவபாசான விஷங்கள் இருக்கு. ரசம், வீரம், பூரம், லிங்கம், கந்தகம். சரி, பாதரசமாக இருக்கட்டும், கந்தகமாக இருக்கட்டும். கந்தகம் எரிமலையிலேருந்து வருது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ அது வீரங்கிற கொடிய பாசானம், பூரம்ங்கிற பாசானம், கௌரி பாசானம், வெள்ள பாசானம், மிருதாசிங்கி பாசானம், இப்படி 64 பாசானம் இருக்கு. இப்படி எல்லா பாசானத்தையுமே நஞ்சை அடக்கணும்னா தென்னங்கல் பனங்கள் இல்லைன்னா வைத்தியர்கள் தோல்விதான். அதையும் சொல்லிப்படுறேன் நான் உங்களுக்கு. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பல மருந்துகள் செஞ்சு பார்த்து தோல்வியை கண்டுட்டு தான் கடைசியாக வள்ளுவர் பெருந்தகை நமக்கு தன்னுடைய பஞ்சரத்ன நூலில், வள்ளுவரால் எழுதப்பட்டது 6 நூல்கள். திருக்குறள் மட்டுமல்ல, வள்ளுவர் பஞ்சரத்னம், வள்ளுவர் ஞானவெட்டி, வள்ளுவர் நாதாந்த திறவுகோல், வள்ளுவர் முப்பு சூத்திரம், இப்படி வள்ளுவர் கற்பசூத்திரம், இப்படி 6 விதமான நூல்கள் வள்ளுவரால் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம புலவர்களாக ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வள்ளுவர் வேற இவர் வேறன்னு சொல்லிட்டு தட்டி கழிப்பாங்க. மற்ற சித்தருடைய பாடலை விட வள்ளுவர் பாட்டில் தான் இந்த கள்ளப்பத்திர ரகசியம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் வாங்கி படிக்க, முக்கியமாக பஞ்சரத்னங்கிற நூலை வாங்கி படிக்க. தமிழை நீங்கள் தமிழோட பெருமை எல்லாமே சித்தர் நூலுக்குள்ளதான் இருக்கு. சித்தர் நூலை ஒதுக்கிட்டு நீங்கள் தமிழை பெருமையாக கொண்டு வரவே முடியாது. அண்ணனுக்கு கூட ஒரு 6-7 நூல் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி அனுப்பியிருந்தேன். நான் வேற ஆள் மூலமாக கொடுத்துருந்தேன் சித்திர நூலெல்லாம். அதில் காகாபுஜன்ற நூலெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும், பாருங்க, படிச்சு பாருங்க. இது போல இன்னும் நிறைய சொல்லலாம். பொதுவாக இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இப்போ சத்து மாவு அரைக்கிறீங்க வீட்டில், அம்மாலாம் நவதானிய சத்து மாவு. அந்த சத்து மாவை நீங்கள் தென்னங்கல்லே அவிச்சிருங்க. பிட்டு இட்லி வைப்போம் இல்லையா, அது மாதிரி அவிச்சிருங்க. அவிச்சிட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி சர்க்கரையெல்லாம் சேர்த்து பிடிச்சி குழந்தைகளுக்கு கொடுங்க. இது பள்ளிகள்லையும் இது சத்து மாவு உருண்டை வந்துட்டா பிள்ளைங்க ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். அல்லது அதோட கொஞ்சம் தேங்காய் புண்ணாக்கு சேர்த்துக்குங்க. தேங்காய் புண்ணாக்குன்னா கொப்பரை தேங்காய் புண்ணாக்கு, அதையும் சேர்த்துக்குங்க. நல்ல சத்து கிடைக்கும், புரத சத்து கிடைக்கும். சத்து மாவோட கொப்பரை தேங்காய் பவுடர் நான் சொல்கிற மாதிரி செய்யணும். நீங்கள்லாம்
கொப்பரை தேங்காவை நல்லா தோல் சீவிக்குங்க. அதை உலர போட்டுட்டு மில்லுக்கு கொண்டு போய் கொடுத்து எண்ணெய் ஆட்டி எடுத்துருங்க. அப்போ அந்த எண்ணெய்ங்கிற பித்தம் வெளியேறிடும், உங்களுக்கு சுத்தமான புண்ணாக்கு கிடைக்கும். அந்த புண்ணாக்கை சத்து மாவோட சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்கறது எதாவது சேர்த்துக்கிட்டு உருட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க, நோயே இருக்காது, சதை பிடிச்சி போகும் குழந்தைங்க. இதை ஆமாம், இது போல் பனங்கள் தென்னங்கள் அவிச்சிருங்க, முன்னாடியே அவிச்சு உலரப்பட்டு காய வச்சு பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான், இன்னும் நிறைய சொல்லலாம், எனக்கு போதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப முக்கியமான தகவலை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. இது கல் வந்து ஒரு உணவுப் பொருளா, அப்படி உணவுப் பொருள் என்பதற்கான ஆதாரம் இங்கே வந்து நம்ம பட்டியலிட்டு இருக்கோம். நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது அங்கே வந்து பார்க்கலாம், நீங்கள் படம் எடுத்துக்கலாம், நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், கல் ஒரு போதைப் பொருளா, அதற்கான கல் போதைப் பொருள் அல்ல, அது மருந்து, அது உணவு என்பதற்கான ஆதாரங்கள் கீழே இருக்குது. இது ஏதோ நாம வந்து தயாரிச்சது இல்லை, நம்முடைய அனுபவத்தில் தயாரிச்சது இல்லை, இந்திய அரசு ஆய்வு பண்ண, இந்திய அரசு அறிவித்த அந்த அறிக்கைகள் தான் இது ரெண்டுமே. அதனால வந்து இது முக்கியமானது. இதுக்கப்புறம் நீங்க கல்லை பத்தி யார்கிட்ட பேசணும்னா நீங்க வந்து உங்களுடைய அனுபவத்தில் இருந்தோ இல்ல யாராவது சொன்னாங்கன்னு சொல்ல பேச தேவையில்ல. இந்திய அரசாங்கம் சொல்லி இருக்குது, இந்திய அரசாங்கம் ஆய்வு செஞ்சிருக்குது, அதனுடைய முடிவை நாங்க பேசுறோம் சொல்லிட்டு தைரியமா பேசலாம். அதனால இதை வந்து நீங்க இதை பாருங்க. இதை அடுத்ததா இப்போ உங்க அங்காடி, விற்பனை அங்காடிகள் இருக்குது, அங்கே முக்கியமான பொருட்கள் எல்லாம் வந்திருக்குங்க. நீங்கள் அதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அங்கே நீங்கள் வாங்கி செல்லுங்க. நிறைய பனை சார்ந்த பொருட்களும் அங்கே வந்திருக்குது, மரபு சார்ந்த பொருட்களும் வந்திருக்குதுங்க. பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க, பதிவு செய்யாதவங்க பதிவு செஞ்சிருங்க. அப்போதான் உங்களை தொடர்பு கொள்ளவும் உங்களோட பயணிக்கவும் வசதியாக இருக்கும். மதியத்துக்கு பிறகு அண்ணன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க நிகழ்வு இருக்கும். பனை சார்ந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வு அது. பனையேறிகள் யாரும் கலைந்து செல்ல வேண்டாம், இங்கே இருங்க. பனையேறிகள் அடுத்து வர பருவத்தில் நாம எப்படி மரம் ஏற போறோம், எப்படி அதை நம்ம எதிர்கொள்ள போறோம், இந்த காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளையும் அவங்களுடைய வன்முறைகளுக்கு எதிராக நாம எப்படி நாம கடந்து போக போறோம், நாம எப்படி தற்காத்து கொள்ள போறோம் அப்படின்றதுக்கான ஆலோசனை கூட்டம் இருக்கும், கலந்துரையாடல் இருக்கும். அதனால மதியத்துக்கு மேல உறுதியா எல்லோரும் இருங்க. மற்ற உறவுகளும் இருக்கலாம். அதுல சட்டம் என்ன சொல்லுது, நம்ம சட்டத்தின் வழியே நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும், இது பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசலாம் நம்ம. அதனால அண்ணன் வந்து இப்போ அவசரமா வெளியே போறதால அவர் பேசிட்டு போயிடுவாரு. அதனால அதுக்கப்புறமும் நிகழ்வு இருக்கும். அதனால எல்லாரும் கலந்து செல்லாம இங்க மதிய உணவுக்கு அப்புறம் இங்க நிகழ்வு நடக்கும். நீங்க அடுத்தது 20 வருஷமா அயராது எந்த ஒரு ஒப்புரவும் ஆகாம தொடர்ந்து கல் தடை நீங்க வேண்டும், கல்லுக்கு கடையும் கூடாது தடையும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழங்கி சமரசமின்றி போராடி கொண்டிருக்கும் ஐயா சே நல்லசாமி அவர்கள், தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் அவர்கள் இப்பொழுது